கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் 1920களில் வெளிவந்த எழுத்தாளர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் சரித்திர நாவலான விலாசவதி என்ற நாவலை காண உள்ளோம். தமிழ் வாசகர்களின் நாடியை பிடித்து பார்த்து அறிந்து எழுதியவர்களில் காலத்தில் முதன்மையானவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். இவர் ரெய்னால்ட்ஸ் போன்ற ஆங்கில நாவலாசிரியர்களின் கதைகளை தழுவி எழுதியதோடு நின்றுவிடாமல் தமிழ்நாட்டின் சமகால சமுதாயத்தை சித்தரிக்கும் பல நாவல்களையும் இவர் எழுதியுள்ளார். அதிகாரம் 4. சோமசுந்தரம் பதறி துடித்து வீராவேசம் கொண்டு, இதுதான் சூரத்தனமா? நான் மூர்ச்சித்து கிடந்த சமயத்தில் என் உடம்பில் இருந்த பொருட்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. உங்களுக்கும் வழிப்பறி நடத்தும் திருட்டு நாய்களுக்கும் என்ன பேதம் இருக்கிறது? குதிரையை சன்மானமாக வாங்குவது கேவலம் இழிவான காரியம் என்று கூறிய உத்தம குணமுடைய மகாபிரபு இப்படிப்பட்ட பரம இழிவான மோசடியிலும் பகற்கொலையிலும் இறங்கிவிட்டாரே என்று நிரம்பவும் வெறுப்பாகவும் தூஷணையாகவும் பேசிய வண்ணம் மூர்க்கமாக எழுந்து உட்கார்ந்து கொண்டார். வழக்கரம் தானாகவே சென்று அவரது இடையில் இருந்த வாளை எடுக்க முயன்றது. ஆனால் அவரது வாள் காணப்படவில்லை. அவர் தம்மை நிராயுதபாணி ஆக்கிவிட்டார்கள் என்று நிச்சயம் உண்டாயிற்று. படகில் சுமார் 10-12 சிப்பாய்கள் காணப்பட்டனர். உருவிய கத்தியும் கோடாரிகளும் அன்றைய தினமே மெருகு கொடுக்கப்பட்டவைகள் போல பளபளவென மின்னி மஞ்சள் வெயிலின் பிரகாசத்தை பெற்று உருக்கி வார்க்கப்பட்ட தங்க நீர் போல ஜுவலித்துக் கொண்டிருந்த ஏரி தண்ணீருக்கு முன் ரேக்கு கொடுத்து பதிக்கப்பட்ட நவரத்தின கற்கள் போல தகத்தகாயமாக ஜுவலித்தன. அவர் மீண்டும் தமது எதிராளியின் பக்கம் திரும்பி, நீர் யாராக இருந்தாலும் என் விஷயத்தில் இப்படிப்பட்ட மோசடியான காரியம் செய்வதற்கு கொஞ்சமும் நியாயம் உண்டா? நான் உம்மோடு சண்டை செய்த காலத்தில் சுத்த வீரனைப் போல ஒழுக்கமான முறைப்படி நடந்து கொள்ளவில்லையா? அப்படி இருக்க என் விஷயத்தில் நீர் இவ்வளவு கேவலமான முறைகளை பிரயோகித்தது தகுமா? நீர் ஆண்மையும் சுத்த வீரமும் வாய்ந்த மனிதர் தானா என்று முற்றிலும் இழிவாக வினவினார். அந்த பெரிய மனிதர், என்னுடைய ஆட்கள் நீ எனக்கு ஏதோ துன்பம் செய்வதாக எண்ணி உன்மேல் பாய்ந்து உன்னை கீழே தள்ளிவிட்டார்கள். அதை பற்றி நான் இவர்களை கண்டித்தேன். ஆனால் அதன் பிறகு நீ மூர்ச்சித்து விழுந்த பொழுது இவர்கள் உன்னுடைய இடுப்பில் கட்டப்பட்டிருந்த மூட்டையை அவிழ்த்து அதற்குள்ளிருந்த வெள்ளிப்பெட்டியை திறந்து என்னிடம் காட்டினார்கள். அதற்குள்ளிருந்த பொருளை பார்த்த பிறகுதான் நீ இன்ன கருத்தோடு இலங்கை தீவிலிருந்து இங்கே வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரிந்தது. நீ செய்ய வந்திருக்கும் காரியம் இந்த தேசத்து பிரபுக்களுக்கும் மகாஜனங்களுக்கும் கொஞ்சமும் விரும்பத்தகாத காரியமாகையால் உன்னை இப்பொழுது சுயேட்சையாக விட்டால் இந்த தேசத்துக்கே பெரிய தீங்கு விளையக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் நடந்துவிடும். ஆகையால் உன்னை இப்பொழுது சுயேட்சையாக விட எங்களுக்கு இஷ்டமில்லை. அதோ தெரியும் கோட்டையில் கொஞ்ச காலம் வரையிலும் உன்னை அடைத்து வைக்கப் போகிறோம். யார் முயற்சித்தாலும் அந்த தீர்மானம் மாறப்போவதில்லை. நீ மரியாதையாகவும் ஒழுங்காகவும் நடந்து கொள்வாயானால் உனக்கு வேண்டிய சகலமான வசதிகளும் சௌகரியங்களும் அவ்விடத்தில் கிடைக்கும்படி நான் ஏற்பாடு செய்வேன். நீ அவமரியாதையான சொற்களை உபயோகித்து கோபமூட்டினால் பலவிதமான கொடுமைகளுக்கும் துன்பங்களுக்கும் நீ ஆளாவது நிச்சயம் என்று நிதானமாகவும் அழுத்தமாகவும் பேசினார். அவர்கள் இருந்த படகு எந்த திக்கில் சென்றதோ அந்த திக்கில் சிறிது தூரத்திற்கு அப்பால் ஏரிக்கு நடுவில் காணப்பட்ட தீவில் இருந்த ஒரு கோட்டை தென்பட்டது. அந்த கோட்டை கரடு முரடான கற்களால் பிரதான காலத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு கோட்டையாக இருந்தது. சோமசுந்தரம் அந்த பெரியவரை நோக்கி, நீங்கள் இன்னார் என்பதையும் இந்த கோட்டையின் பெயர் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் எதற்கும் அஞ்சாத சூரர்களாக இருந்தால் அந்த விஷயங்களையாவது மறைக்காமல் என்னிடம் சொல்லுவீர்கள். நீங்கள் அவைகளை சொல்ல அஞ்சி மறைப்பீர்களானால் உங்களுக்கு கொஞ்சமும் பேதமில்லை என்ற எண்ணமே மனதில் உண்டாகும் என்றார். அதை கேட்ட அந்த பெரிய மனிதர், உன்னுடைய இருமாப்பும் திமிரும் கொஞ்சமும் அடங்கவில்லையே. நீ என்னை பார்த்து பெண் பிள்ளை என்றும் பேடிகள் என்றும் கூறுகிறாயே என கூறி மீசை துடிக்க கண்கள் சிவந்து தீப்பொறி பறைக்க சோமசுந்தரத்தை நோக்கி, உன்னுடைய இருமாப்பும் திமிரும் கொஞ்சமும் அடங்கவில்லையா என கேட்டார். நான் உனக்கு தகுந்த புத்தி கற்பிக்கிறேன். நீ என்னை என்ன செய்துவிடப் போகிறாய்? அதோ இருக்கும் கோட்டைக்கு இடும்பாவனம் கோட்டை என்று பெயர். நான் இடும்பாவனம் சமஸ்தானாதிபதி. உனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இவ்வளவுதானே? தெரிந்து கொண்டாய் அல்லவா? இனி என்ன செய்யலாம் என்று உத்தேசிக்கிறாய்? செய் பார்க்கலாம் என்றார். அதை கேட்ட சோமசுந்தரம், நீர்தான் இடும்பாவனம் ஜமீன்தார். அப்படியானால் நீர் இதையும் செய்வீர். இன்னமும் எப்படிப்பட்ட அட்டுழியத்தை செய்யவும் பின்வாங்க மாட்டீர். சொந்த பெரிய தகப்பன் மகள் மேல் கத்தி தீட்டி அவளுடைய உரிமைகளை அபகரிக்க ஆசைப்படுகிற மனிதராகிய நீர் வேறு எதைத்தான் செய்ய மாட்டீர் என கூறினார். விலாசவதி தேவி சோழ நாட்டின் அரசியாவதற்கு முன்னர் அவளது தந்தையான பரமகேசரிவர்மன் என்பவர் அந்த நாட்டை பரிபாலித்து வந்தார்.
அவர் பரம்பரையாக சைவ சமயத்தை தழுவிய சந்ததியைச் சேர்ந்தவர். விலாசவதி தேவியும் அதே மதத்தை உறுதியாக கடைபிடித்து நிற்கும்படியும் செய்துவிட்டு உயிர் துறந்தார். ஆனால் அவருக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் தமது தமையனரான சோழ மன்னர் மீது கொண்ட பகைமையையும் பல விதத்தில் வெளிப்படையாக காட்டிக்கொண்டதன்றி அவரது மனதை புண்படுத்த வேண்டுமென்ற முக்கிய கருத்தோடு சமண சமயத்தை தழுவி அண்ணனது விஷயத்தில் பல வகைப்பட்ட சதியாலோசனைகள் செய்து வந்தார். ஆனால் அண்ணன் இறப்பதற்கு 5 வருஷங்களுக்கு முன்பே மரணம் அடைந்து விட்டார். அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் மூவரும் தங்கள் தகப்பனாரின் சமஸ்தானங்களை பங்கு பிரித்து எடுத்துக்கொண்டதில் சோழ தேசத்தில் மற்ற எல்லாவற்றிலும் பெரியதான இடும்பாவனம் சமஸ்தானத்தை மூத்தவர் எடுத்துக்கொண்டார். மற்ற இருவர்களும் வெவ்வேறு சமஸ்தானங்களின் ஜமீன்தார்களாயினர். அவர்களும் தங்களது தந்தை செய்தது போல சமண மதத்தையே தழுவியதன்றி சோழராஜன் இறந்த பிறகு அவரது புதல்வியான விலாசவதி தேவியினிடத்தில் கடும் பகைமை வளர்த்து வந்ததன்றி எப்படியாவது அவளை வற்புறுத்தி சமண மதத்தை சேர்ந்த எவருக்காகிலும் அவளை மனம் புரிவிக்க வேண்டுமென்றும் அவளை அரச பதவியிலிருந்து விலக்கிவிட்டு அந்த நாட்டு அரசியலை தாங்கள் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் எண்ணி அதன் பொருட்டு பலவாறு சதி ஆலோசனை செய்து வந்தனர். விலாசவதி அவள் தனது சிறிய தந்தையினது பிள்ளைகளான தனது ஒன்றுவிட்ட சகோதரர்களை தனது சொந்த அண்ணன்மார்களைப் போலவே மதித்து வந்தாள். இடும்பாவனம் ஜமீன்தார் வெளித்தோற்றத்திற்கு அவளிடம் உண்மையான அன்புடையவர் போல நடித்து அவளது நோக்கப்படி ஒழுகி வந்தாரானாலும் அவளுக்கு தெரியாமல் ரகசியத்தில் அவளுக்கு விரோதமான காரியங்களை செய்து வந்தார். தனது அத்தையினது புருஷனான முடிகொண்டாபுரத்து சிற்றரசனது மகனை கல்யாணம் செய்து கொள்ளப் போகின்ற விஷயம் பகிரங்கமானவுடனே இளவரசி அப்படி செய்வது தமது மனதிற்கு பிடிக்கவில்லை என்பதை அவர் வெளியிட்டார். அவள் தனது அத்தையின் புத்திரனான விக்கிரமங்க சோழனை கல்யாணம் செய்து கொண்டால் அவளது கை முன்னிலும் பன்மடங்கு அதிகம் பலத்து போகும் என்ற அச்சமும் தோன்றியது. அந்த கல்யாணத்தை தாம் எப்படியாகிலும் நடவாமல் தடுத்துவிட வேண்டுமென்றும் சமயம் பார்த்து அவளை தொலைத்துவிட வேண்டுமென்றும் அவர் தமக்குள் தீர்மானம் செய்து கொண்டு பல வகையான முயற்சிகள் செய்து வந்தார். சோழ நாட்டிலுள்ள எண்ணிறந்த சமஸ்தானாதிபதிகளுள் அநேகர் சமண மதத்தை தழுவியவர்களாக இருந்தமையால் அவர்கள் எல்லாம் ஒன்றுபடுத்தி தங்களுக்குள் ரகசியமான ஒரு ஐக்கிய ஒப்பந்தம் செய்து கொண்டார். அவர்களையே ஜனங்கள் சமண சமய மகா நாட்டார் அல்லது சமண சமய கட்சியார் என்று குறித்து வந்தனர். சோழ மகா நாட்டிலுள்ள சைவ சமயத்தை தழுவிய ஜமீன்தார்கள் எல்லோரும் விலாசவதி தேவிக்கே உதவி புரிவார்கள் என்பது நிச்சயமாக தெரிந்த விஷயமாதலாலும் அந்த அரசியின் அம்மானான இலங்கை அரசனும் சமயத்தில் அபரிமிதமான படைகளை திரட்டிக்கொண்டு அவளுக்கு உதவி புரிய வருவான் என்பதும் உறுதியான விஷயமாதலாலும் அவ்வாறு அவளது கட்சியில் ஒன்று கூடும் படைகளை காட்டிலும் தமது படைகள் நிரம்பவும் பலமுடைமையாகவும் தொகையில் அதிகப்பட்டவையாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற நினைவோடு இடும்பாவனம் ஜமீன்தார் விலாசவதி தேவிக்கு விரோதியான பாண்டிய நாட்டரசியுடன் ரகசியத்தில் கடித போக்குவரத்து நடத்தி கொண்டிருந்தார். அந்த அரசினது உதவியால் தாம் தமது கருத்தை எப்படியும் நிறைவேற்றிவிடலாம் என்று அவர் உறுதியாக எண்ணியிருந்தார். ஷியாமளா தேவியும் அவருக்கு தம்மால் இயன்ற உதவிகளை எல்லாம் புரிவதாக வாக்கு கொடுத்திருந்தால் ஆதலால் இடும்பாவனம் ஜமீன்தார் வெளிப்படையாகவே தமது பகைமையை காட்டக்கூடிய நிலையில் இருந்தார். படகு தீவின் துறையை அடைந்து நிறுத்தப்பட்டவுடனே இடும்பாவனம் சமஸ்தானாதிபதி கீழே குதித்து கரையேறினார். அவரது ஆட்கள் சோமசுந்தரத்தை நடத்தியபடி படகை விட்டு கீழே இறங்கி அவரை தொடர்ந்து சென்றனர். அந்த முரட்டு மனிதர்கள் உருவிய கத்தி, கோடாரி முதலிய பயங்கரமான ஆயுதங்களுடன் இலங்கை பிரயாணியை சூழ்ந்து நிரம்பவும் சமீபத்தில் நெருங்கிய வண்ணம் அவரை அழைத்துச் சென்றனர். பயங்கரமாகவும் பிரம்மாண்டமாகவும் காணப்பட்ட தலைவாசல் வந்து சேர்ந்தது. அங்கே ஆயுத பாணிகளாக நின்று கொண்டிருந்த பாராக்காரர்கள் பூட்டை விலக்கி கதவை திறந்துவிட இடும்பாவனம் சமஸ்தானாதிபதி முன்னும் மற்றவர்கள் பின்னுமாக உள்ளே நுழைந்தனர். உட்புறத்தில் சத்தமும் சச்சரவுமாக இருந்த ஒரு பிரகாரம் காணப்பட்டது. அதன் குறுக்காக அவர்கள் நடந்து எதிரில் காணப்பட்ட இன்னொரு பெரிய வாசலை அடைந்தனர். அந்த வாசல் 2 ஆள் உயரத்துக்கு மேல் நின்று கொண்டிருந்ததாகையால் அதன் கதவண்டை செல்ல 7-8 படிகள் இருந்தன. இடும்பாவனம் ஜமீன்தாரும் மற்றவர்களும் படிகளின் மீது ஏறி கதவண்டை சென்றனர். அந்த இடத்தை அடைந்தவுடனே ஜமீன்தார் கம்பீரமாக நிமிர்ந்து இலங்கை வீரரை நோக்கி கடுகடுத்த முகத்தோடு பேசத் தொடங்கி, கடைசி வரையில் இந்த ஆட்களும் நம்மோடு கூடவே வர வேண்டுமா, அல்லது நீர் சாவதானமாக என்னோடு நடந்து நான் போகும் இடத்துக்கு வருவீரா, என்ன சொல்லுகிறீர்கள் என கேட்டார். அவரது வார்த்தையை கேட்ட சோமசுந்தரம் புன்னகை செய்து, இவ்வளவுதான உம்முடைய வீரத்தனம், இந்த ஆட்கள் இல்லாவிட்டால் உம்மால் என்னை சமாளிக்க முடியாதென்று பயப்படுகிறீர்கள் என்பது நன்றாக தெரிகிறது. என்னிடம் நீர் ஒரு கத்தியை மாத்திரம் கொடுத்து பாரும், அப்பொழுது நான் இப்படி அடங்கி வருவேனா அல்லது வேறு என்ன செய்வேன் என்பது உடனே தெரிந்து போகும். இப்பொழுது என்னிடத்தில் ஆயுதமில்லை. இந்த நிலைமையில் நான் உம்மை எதிர்த்து போர் செய்வது நிஷ்பிரயோஜனமான வேலை என்று நீர்
சுட்டிக்காட்டக்கூட வேண்டுமா என்றார். உள்ளே போகலாம் என்று கூறிய வண்ணம் அங்கே இருந்த கதவை திறந்து வைத்தவராக சோமசுந்தரத்தை நோக்கி உள்ளே நுழையும்படி சைகை செய்ய அந்த யவன புருஷர் அலட்சியமாக உள்ளே நுழைந்தார். ஆயுதபாணிகளாக இருந்த ஆட்கள் கதவிற்கு வெளியிலேயே நின்றுவிட்டனர். ஜமீன்தார் சோமசுந்தரத்திற்கு வழி காட்டியவராக உள்ளே நடந்தார். வெகு தூரத்திற்கு அப்பால் இருந்த மேன்மாட படிக்கட்டை அடைந்து அதன் மேல் ஏறி மெத்தையை அடைய அவ்விடத்தில் சந்து போல குறுகலாகவும் நீளமாகவும் இருந்த ஒரு வழி எதிரில் இருந்தது. அதன் பக்கத்தில் இருந்த சுவரில் சிறிய சிறிய ஜன்னல்கள் வரிசையாக காணப்பட்டன. இன்னொரு பக்கத்தில் இருந்த சுவரில் சாய்ந்தபடி சோமசுந்தரத்தை பார்த்து இப்படியே முன்னால் போம் என்று கூறி அவருக்கு பின்பக்கத்திலேயே போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு பின்தங்கினார். சோமசுந்தரம் வாய் திறந்து பேசாமல் மௌனம் சாதித்தபடி அந்த சந்தின் வழியாக முன்னால் சென்றார். ஜமீன்தார் அவருக்கு பின்னால் எச்சரிப்பாக நடந்து போனார். அந்த சமயத்தில் அவர்களுக்கு பின்புறத்தில் ஒரு கதவு சடேரென்று திறக்கப்பட்ட ஓசை சோமசுந்தரத்தினுடைய காதில் பட்டது. அதே சமயத்தில் ஜமீன்தார், ஏன் கண்ணே கதவை திறக்கிறாய்? என்ன வேண்டும்? கதவை மூடிக்கொண்டு உள்ளே போ, நான் இதோ கொஞ்ச நேரத்தில் திரும்பி வருகிறேன் என்று வாஞ்சையோடு பேசிய குரலோசையும் கேட்டது. சோமசுந்தரத்தின் தேகம் தானாக பின்பக்கம் திரும்பியது. அவர் சடக்கென்று திரும்பி பார்த்தார். பின்னால் இருந்த கதவுகள் ஒன்றை திறந்து தனது உடம்பின் பாதி பாகத்தை வெளியில் காட்டி ஜமீன்தாரை பார்த்து கொண்டிருந்த ஒரு அழகிய மங்கையின் வடிவம் அவரது திருஷ்டியில் பட்டது. அன்றைய தினம் காலையில் கரட்டண்டை திடீரென்று காணப்பட்ட அதே யவன ஸ்திரீதான் அங்கும் காணப்பட்டாள். அவள் ஒரு நொடியில் அவரது அடையாளத்தை அறிந்து கொண்டாள். ஜமீன்தார் அவ்விடத்தில் இருந்த ஒரு கதவை திறந்து, நீர் இந்த கோட்டையில் விருந்தாளியாக இருக்கும் வரையில் இதோ இருக்கும் இந்த விடுதியில் சௌகியமாக இருக்கலாம். உம்முடைய பணிவிடைகளை செய்ய பிரத்யோகமான ஒரு பணிமகனை உமக்கென்று அனுப்பி வைக்கிறேன். உமக்கு என்னென்ன சௌகரியங்கள் வேண்டுமோ அவைகளை எல்லாம் நீர் அவன் மூலமாகவே பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறிய வண்ணம் அந்த விடுதிக்குள் போகும்படி கையால் சைகை காட்ட, உடனே சோமசுந்தரம் அசட்டையாகவும் அலட்சியமாகவும் அந்த விடுதிக்குள் நுழைய ஜமீன்தார் உடனே அந்த கதவை மூடி அழுத்தமான அதன் சங்கிலியை இழுத்து நாதங்கியில் மாட்டிவிட்டு அப்பால் போய்விட்டார். சோமசுந்தரர் தாம் இருந்த அறையை ஆராய்ச்சி செய்ய தொடங்கி அவ்விடத்தில் காணப்பட்ட 2 ஜன்னல்களில் ஒன்றிடம் போய் நின்று தமது பார்வையை அப்பால் செலுத்தினார். தடித்த இரும்பு கம்பிகள் குறுகலாக பொருத்தப்பட்டிருந்தமையால் தாம் அதன் வழியாக தப்பிப்போவது சாத்தியமில்லாத காரியம் என்று அவருக்கு தோன்றியது. ஜன்னலின் கம்பிகளை பிடித்து 2 தடவை அசைத்து பார்த்தார். அவைகள் நிரம்பவும் உறுதியாக பொருத்தப்பட்டிருந்தன. ஆதலால் அவர் அவ்விடத்தை விட்டு இப்பால் வந்து அங்கே இருந்த மற்ற பொருட்களை எல்லாம் கவனித்து பார்த்தார். அந்த இடத்தில் அவருக்கு தேவையான ஆசனங்கள், படுக்கை முதலிய சகலமான வசதிகளும் காணப்பட்டன. அவ்விடத்தில் தமக்கு எவ்விதமான அசௌகரியமும் இருக்காதென்ற எண்ணம் அவரது மனதில் உண்டானது. அதனால் அங்கே இருந்து தாம் தப்பி போவதற்கு எந்தவித மார்க்கமும் இல்லை என்பது நிச்சயமாக விளங்கியது. அவர் அவ்விடத்தில் காணப்பட்ட ஒரு ஆசனத்தை அடைந்து அதன் மீது உட்கார்ந்து கொண்டார். அடுத்த நிமிஷத்தில் அந்த அறைக்கதவின் சங்கிலி விலக்கப்பட்ட ஓசை கேட்டது. உடனே கதவும் திறக்கப்பட்டது. ஒரு பணிமகன் உள்ளே நுழைந்து அவருக்கு முன்குனிந்து ஒரு கும்பிடு போட்டு மரியாதையாகவும் மௌனமாகவும் நின்றான். அவர் உடனே அந்த பணிமகனை நோக்கி, என்னிடம் வேலை செய்வதற்கு அனுப்புவதாக ஜமீன்தார் சொன்னாரே, அந்த மனிதன் நீதானா என கேட்டார். அவன் ஆமாம் என்றான். சோமசுந்தரம், இந்த கோட்டையில் இந்த ஜமீன்தார் மாத்திரம் இருக்கிறாரா, அல்லது அவருடைய சொந்தக்காரர்கள் யாராவது கூட இருக்கிறார்களா என்று நயமாக வினவினார். அதற்கு அவர், எனக்கு என்னுடைய எஜமானர் நிரம்பவும் கண்டிப்பான ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். நாங்கள் உங்களிடம் இருந்து உங்களுடைய ஏவல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்றும், ஆனால் 2 விஷயங்களில் மாத்திரம் நான் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்றான். அந்த வார்த்தையை கேட்டு ஒருவாறு வியப்படைந்த சோமசுந்தரம், அந்த 2 விஷயங்கள் எவை என்றார். நீங்கள் இந்த விடுதியை விட்டு வெளியில் போகாதபடி நான் பார்த்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு எந்தவிதமான விவரத்தையும் வெளியிடக்கூடாது. உங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை மாத்திரம் நான் செய்யலாம். எஜமானருக்கு நீங்கள் ஏதாவது செய்தி சொல்ல சொன்னால் நான் அதை அவரிடம் சொல்லலாம். அனாவசியமாக நான் உங்களுடன் பேசக்கூடாது. உங்களுடைய சாப்பாடு முதலிய சௌகரியங்கள் சம்பந்தமான வரையில் நீங்கள் ஏதாவது கேட்டால் அதற்கு மாத்திரம் நான் சுருக்கமாக பதில் சொல்லலாம். மற்றபடி எதற்கும் நான் உத்தரம் சொல்ல அனுமதி இல்லை. நான் ஊமை போலத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்றான். அதை கேட்ட சோமசுந்தரர், உன் எஜமானர் உனக்கு அப்படிப்பட்ட கட்டளை பிறப்பித்திருந்தால் அதற்கு மாறாக நீ நடப்பது தவறுதான். அந்த விஷயத்தில் நான் உன்னை கட்டாயப்படுத்துவது ஒழுங்கல்ல. ஆகையால் நான் உன்னிடத்தில் இந்த கோட்டை பற்றிய ரகசியம் எதையும் கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படவில்லை. ஆனால் நான் ஒரே ஒரு சிறிய விஷயம் தெரிந்து கொள்ள பிரியப்படுகிறேன். அது பெரிய ரகசியம் அல்ல, ஒரு சாதாரண விஷயமே. என்னை இந்த ஜமீன்தார் இவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்த பொழுது இந்த விடுதிகளுக்கு அப்பாலுள்ள ஒரு அறையில்
ஒரு யவன ஸ்திரீ நின்றதை நான் பார்த்தேன். அந்த ஸ்திரீக்கும் இந்த ஜமீன்தாருக்கும் என்ன உறவு முறைமை என்பதை மாத்திரம் நீ சொல்லிவிட்டால் அதற்கு மேல் நான் உன்னிடம் வேறு எதையும் கேட்பதே இல்லை என்றார். அதை கேட்ட அந்த பணிமகன், அதை கூட நான் சொல்லக்கூடாது, மன்னிக்க வேண்டும் என்று பணிவாக மறுமொழி கூறிய பின் அவ்விடத்தில் அவருக்கு வேண்டிய சாமான்களை எல்லாம் ஒழுங்காக வைத்த பின் அந்த அறையை விட்டு வெளியில் போய் மறுபடியும் கதவை மூடி தாளிட்டு கொண்டு போய்விட்டான். வெளியில் சென்ற யவன பணிமகன் அதிக காலம் தாமதிக்காமல் மறுபடியும் கதவை திறந்து கொண்டு உள்ளே திரும்பி வந்தான். அவனைத் தொடர்ந்து இன்னொரு பாரிசாரகனும் வந்து சேர்ந்தான். இருவரும் பற்பல பாத்திரங்களில் மாதூரியமான போஜன பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு வந்து உள்ளே வைத்துவிட்டு மரியாதையாக ஒதுங்கி நின்றபடி அவரை போஜனத்திற்கு அழைக்க அவர் வாய்த்திருந்து அவர்களோடு பேசாமல் மௌனம் சாதித்தபடியே எழுந்து சென்று இலையில் உட்கார்ந்து உண்ணத் தொடங்கினார். தமது போஜனத்தை முடித்துக் கொண்டெழுந்து மறுபடியும் ஆசனத்தில் அமர்ந்தார். அந்த விடுதியினது கதவு திறக்கப்பட்ட பொழுதும் மூடப்பட்ட போதும் அதற்கு வெளியில் முன்னே ஒரு பாராக்காரன் அங்கும் இங்கும் உலவி அவர் தப்பித்து போகாதபடி காவல் காத்திருப்பது நன்றாக தெரிந்தது. இருளும் சூழத் தொடங்கியது. அப்பொழுது அந்த விடுதியின் கதவை யாரோ மெதுவாக திறந்ததாக அவர் உணர்ந்தார். ஒருவர் சிறிதும் ஓசை செய்யாமல் தாழ்பாலை விலக்கி கதவை மெதுவாக திறந்து கொண்டு உள்ளே நுழைய, அவ்வாறு வந்தது யார் என்று அவர் கதவின் பக்கம் திரும்பி பார்த்தார். அப்பொழுது வந்தது அதற்கு முன் பல தடவைகளில் வந்த பணிமகன் அன்று என்றும் ஒரு யவன பெண் என்பதையும் உணர்ந்த நமது யவன புருஷர் நிமிர்ந்து மங்களாக இருந்த இருளில் அவளது முகத்தை உற்று நோக்க, கரட்டின் அருகில் தான் கண்ட அதே பெண்தான் என்பதை அவர் நன்றாக அறிந்து கொண்டார். அந்த பெண் தனிவாக பேசத் தொடங்கி, ஐயா, இந்த இருளில் தனியாக இவ்விடத்திற்கு வந்ததைக் கொண்டு நீங்கள் என்னை பற்றி இளப்பமாக நினைத்து கொள்ளக்கூடாது. நான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற முக்கியமான நினைவினால் தூண்டப்பட்டு ஆபத்திற்கு பாவமில்லை என்று நினைத்து மிகவும் துணிந்து இங்கே வந்தேன் என்று மிகவும் கலவரத்தோடு பேசினாள். நீங்கள் இந்த சோழ நாட்டரசின் அந்தரங்க நண்பர் என்பதை நான் இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். இன்று காலையில் நாம் இருவரும் விகாரமான சந்தர்ப்பத்தில் சந்தித்த காலத்தில் உண்மையில் நீங்கள் இன்னார் என்ற விவரம் எனக்கு தெரியாமல் போய்விட்டது. நீங்கள் நான் செய்யும் காரியங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கே வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களோ என்ற நினைவினாலும் நான் தனியாக அகப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் என் விஷயத்தில் தூரக்கிருதமான எண்ணம் கொண்டு என்னை துரத்துகிறீர்களோ என்ற நினைவினாலும் தூண்டப்பட்டு நான் உங்களிடம் இன்று காலையில் கொஞ்சம் கடுமை காட்ட நேர்ந்தது. அதை நீங்கள் இனி மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்பொழுது நீங்கள் இன்னார் என்ற விவரம் தெரியாமல் போனது என்ற விசனம் இப்பொழுது என் மனசை நிரம்பவும் வருத்துகிறது என்று மிகுந்த சஞ்சலத்தோடு மொழிந்தாள். அந்த பெண் பாவை தாம் இன்னார் என்பதை எப்படி அறிந்திருப்பாள் என்று வியப்படைந்தார். கடந்து போன விஷயத்தை பற்றி நாம் இப்பொழுது விசனப்படுவதில் உபயோகம் ஒன்றுமில்லை. இப்பொழுதாவது அந்த விஷயம் தெரிந்ததே என்பதை பற்றி சந்தோஷப்படுவதே நல்லது என்று நான் நினைக்கிறேன். எங்கேயோ ஒரு காட்டில் முன்பின் பழக்கமற்றவர்களான நாம் திடீரென்று சந்திக்கையில் நம்முடைய ரகசியம் வெளிப்பட என்ன பிரேமையும் இருக்கப் போகிறதாகையால் அதை விட்டு மேலே சங்கதியை சொல். உனக்கு அவகாசமில்லை என்று சற்று முன் நீயே சொன்னாயே என்று அனுதாபமாக கேட்டார். அதற்கு அவள், நான் உங்களிடம் சொல்ல கருதி வந்திருக்கும் விஷயமோ மகா பிரமாதமான விஷயம். இருந்தாலும் இலங்கை தீவிலிருந்து மகா முக்கியமான தஸ்தாவேஜியை விலாசவதி தேவிக்கு எடுத்துக்கொண்டு போகும் மனிதராக உங்களிடத்தில் நம்பிக்கை வைத்து ரகசியத்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இப்படி நான் உங்களுடைய நாணயத்தை பற்றி அவநம்பிக்கை கொள்வதை குறித்து நீங்கள் என்மேல் ஆயசப்படக்கூடாது. ஏனென்றால் விஷயம் தலைப்போகக்கூடிய அவசர விஷயம். கொஞ்சம் தவறு நடந்துவிட்டாலும் பெரும் கெடுதலும் அவகேடும் நேர்வது திண்ணம். நீங்கள் எந்த ராஜாத்திற்கு அப்படிப்பட்ட அருமையான தஸ்தாவேஜியை எடுத்துக்கொண்டு வந்தீர்களோ அந்த ராணிக்கு ஒரு பெரிய அபாயம் நேரப்போகிறது. சரியான காலத்தில் முயற்சி செய்து அந்த அபாயத்தை முறியடிக்க வேண்டும் என்ற என்னுடைய எண்ணம், அதை நிறைவேற்ற ஒருவருடைய உதவி எனக்கு அவசரமாக வேண்டியிருக்கிறது. அவர் நிரம்பவும் பராக்கிரமசாலியாகவும் உறுதியானவராகவும் இருக்க வேண்டும். அந்த உதவி நீங்கள் விலாசதேவியின் உயிரை காப்பாற்றுவீர்கள் என்ற எண்ணம் உங்களின் மேல் ஏற்பட்டதனால் உங்களிடம் உதவி கேட்டு இங்கு வந்துள்ளேன் என அவர் கூறினார். அவள் அப்படி கூறியதை கேட்டவுடனே, சோமசுந்தரம், நான் இலங்கை தீவிலிருந்து எடுத்து வந்த மகா முக்கியமான தஸ்தாவேஜியை இழந்து ஏமாறி போய்விட்டேன் என்ற எண்ணத்தினால் நீ என் திறமையை பற்றி அவநம்பிக்கை கொள்கிறாயா? நான் இந்த இடும்பாவனம் ஜமீன்தாரோடு எப்படி போர் செய்து அவரை வென்றேன் என்பதை உனக்கு அவரே சொல்லியிருப்பாரே. அவருடைய ஆட்கள் திடீரென்று தோன்றி நாற்புறங்களிலும் வளைத்துக்கொண்டு வழிபறி நடத்தும் கொள்ளைக்காரர்கள் போல அதர்ம போர் புரிந்து என்னை கீழே வீழ்த்திவிட்டனர். அப்பொழுது எனக்கு ஸ்மரணை தப்பி போயிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த சமயத்தில் அவர்கள் என் வசத்தில் இருந்த
தஸ்தாவேஜி பெட்டியை அபகரித்து கொண்டார்கள். அப்படி செய்யாமல் நான் சுய உணர்வோடு இருக்கையில் அவர்கள் அந்த பெட்டியை அபகரிக்க முயன்றிருந்தால் நான் என்னுடைய உயிரை முதலில் விடவும் துணிந்திருப்பேனே அன்றி அந்த பெட்டியை மாத்திரம் கொடுத்திருக்கவே மாட்டேன். ஆகையால் என்னுடைய சௌரியத்தை பற்றி கொஞ்சமும் சம்சயிக்கவே வேண்டியதில்லை. தேவையானால் நீ இதை பற்றி அந்த இடும்பாவனம் ஜமீன்தாரிடத்திலேயே கேட்டு உண்மையை தெரிந்து கொள்ளலாம் என கூறினார். அதற்கு அவள், நான் உங்களை பற்றிய வரலாறு முழுவதையும் இந்த கோட்டையின் அதிபதியின் இடத்தில் கேள்வியுற்ற பிறகுதான் உங்களை கொண்டு என் கருத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற நினைவோடு அவருக்கு தெரியாமல் ரகசியமாக நான் புறப்பட்டு இங்கு வந்திருக்கிறேன். இந்த சிறையிலிருந்து நீங்கள் தப்புவதற்கு நான் வழி காண்பிக்கிறேன். நீங்கள் தப்பித்து வெளியில் போனவுடனே இரவேடு இரவாக பிரயாணம் செய்து மகேந்திர சோழன் கோட்டைக்கு போய் சேர வேண்டும். அப்படி நீங்கள் அங்கே போவதானால் ஒரு பெருத்த விவகாரம் செய்து மகா கொடிய ஒரு அபயத்தை விளங்கிய பெரும் கீர்த்தியும் புண்ணியமும் உங்களுக்கு வந்து வாய்க்கும் என்றாள். இலங்கை பிரயாணி அவள் சொன்னதையெல்லாம் ஏற்றுக்கொண்டவராக அவளை நோக்கி, பெண்ணே, நம்முடைய ராஜாத்திக்கு அப்படிப்பட்ட பெருத்த அபாயம் நேர இருக்குமானால் இந்த விபரீத சமயத்தில் உதவி செய்ய நான் சித்தமாக இருக்கிறேன். நீ என்னிடம் ரகசியத்தை வெளியிடலாம் என்றார். அதை கேட்ட அந்த மடந்தை, நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் கொண்டு வந்த தஸ்தாவேஜ் பெட்டியை இழந்த விஷயத்தை இடும்பாவனம் ஜமீன்தார் உங்களுக்கு செய்த திங்குகளையும் நீங்கள் நம்முடைய ராஜாத்தியிடம் தெரிவிக்காமல் இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் என்றாள். நீங்கள் இழந்த தஸ்தாவேஜை அதன் பெட்டியோடு அப்படியே நான் உங்களிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். அது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதை நான் சுலபமாக எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். நீங்கள் போய் ராணியிடம் கொடுத்து விடுங்கள். அது இடைவெளியில் பிறரால் அபகரிக்கப்பட்டு போனது என்பதையும் அந்த விஷயத்தில் இடும்பாவனம் ஜமீன்தார் சம்பந்தப்பட்டார் என்பதையும் நீங்கள் வெளியிடாமல் இருக்க வேண்டும். அவ்வளவுதான் நான் கோருவது என்று நயமாக வற்புறுத்தி கூறினாள். அதை கேட்ட நமது யவன பிரயாணி, அப்படியானால் உன்னுடைய பிரியப்படியே நான் நடந்து கொள்ள தடையில்லை. அந்த அருமையான பெட்டியை மாத்திரம் நீ என்னிடம் கொண்டு வந்து கொடுப்பாயானால் நீ நம்முடைய ராஜாத்தியிடம் அந்தரங்க அபிமானம் உடையவள் என்பது அதைவிட வேறு சாட்சியே தேவையில்லை. அதன் பொருட்டு நீ என்ன விதமான கட்டளைகளை எனக்கு பிறப்பிப்பதனாலும் அதை நான் உடனே நிறைவேற்றி வைப்பேன் என்பது முக்காலம் திண்ணம் என்றார்.